சிவராம் மற்றும் சங்கீதா லாவண்யா ஆகியோரின் பரதநாட்டிய அரங்கேற்றம் சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணகான சபாவில் அண்மையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொழிலதிபர் டாக்டர் நல்லி குப்புசாமி, சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி GM அக்பர் அலி, சித்ரா விஸ்வேஸ்வரன் உள்ளிட்ட பல சிறப்பு விருந்தினர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர். தொழிலதிபரும் இசை புரவலருமான டாக்டர் நல்லி குப்புசாமி முக்கிய விருந்தினராக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற மேனாள் நீதிபதி நீதியரசர் GM அக்பர் அலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார். தெரியும், இந்த மேடையில் இவன் என்ன பண்ணுறான்னு சில பேருக்கு ஒருவேளை புருவம் வசதிரதாக்க கொஞ்சம் கேட்டுக்கணும். நான் இந்த மேடையில் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா முதல்ல நான் தஞ்சாவூர்காரன். பாட்டும் பரதமும் அப்படின்னா தஞ்சாவூர் தான் அப்படிங்கிறத அம்மா ஒத்துக்குவாங்க. பெரிய கோயிலில் போய் 108 கர்ணம் இருக்கிறத நான் 10 வயசுலேயே போய் பார்த்தோம்மா நான். அதனால் நான் தஞ்சாவூர்காரன். எனக்கு எப்போவுமே இதில் ஒரு உரிமை இருக்குது. அம்மாவுக்கு நல்லா தெரியும். பாவாணர்கள் பாக்கள் எழுத, அதனை பாணர்கள் பண்களுடன் பாட்டு இசைக்க, இசைவாணர்கள் இசைக்கருவிகளுடன் சேர்ந்து இசைக்க, விரலியர்கள் இடையசைத்து நடனமாட, கொஞ்சம் தமிழ் பாக்களாக கூத்தாக இசையாக முத்தமிழ் வளர்ந்தது எங்கள் தஞ்சையில் தானம்மா. காவிரி நீராடி வந்த எங்கள் தமிழை எங்கள் தஞ்சையில் தான் அதிகம் போற்றி வளர்த்தார்கள் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இப்படி வளர்ந்த தமிழிசை பண்கள் தான் ராகங்களானது. எங்கள் விரலியரின் நடனங்கள் தான் பாவங்களாக பாவனைகளாக காட்டும் என்று பரதமாயிற்றது என்பதும் வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ள ஒன்று.
இத்தகைய இசையிலும் கூத்திலும் ஒரு தனி பாணி உண்டு. உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். வள்ளுவரார் எங்கள் ஊருக்காரங்க, ஒருங்கிணைந்த தஞ்சாவூர்காரங்கள்லாம் வள்ளுவரார், அந்த வள்ளுவரார் குடும்பமே வந்திருக்கு. அந்த வள்ளுவரார் குடும்பத்தோடு எனக்கு ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்களுடைய குரு வள்ளுவராரை பற்றி எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு எப்போதுமே. அத்தகைய வள்ளுவரார் பாணியில் எங்கள் அக்கா பிரேமக்கா, அது ஏன் எங்கள் அக்கா பிரேமக்கான்னு சொல்கிறதுக்கு ஒன்று ரெண்டாவது காரணம். நான் ஒரு 4 நூற்றாண்டு காலமாக நான் இவங்க வீட்டில் ஒரு தம்பி, நான் தம்பி வாங்க அப்படின்னு அவங்க பாசமாக கூப்பிடும்போது அதில் ஒரு பாவனை இருக்குமா, தம்பி வாங்கன்னு. வாசி என்னது அண்ணா அப்படின்னு கூப்பிடும்போது அப்படி ஒரு பாசம். ராணி அக்காவாக இருக்கட்டும், பிரேமக்காவாக இருக்கட்டும், இல்லை அசோகண்ணாவாக இருக்கட்டும், இல்லைன்னா பெரிய அண்ணனாக இருக்கட்டும், மாமாவாக இருக்கட்டும், இல்லை குழந்தைகளாக இருக்கட்டும். அம்மா இந்த குழந்தைகளை நான் பார்த்து வளர்ந்த குழந்தைங்கம்மா. இந்த சங்கீதா இப்படி ஒரு திறமையை தன்னுள் அடக்கி வைத்திருப்பார் எங்கள் குழந்தைன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுமா. சங்கீதா பெரிய வாழ்த்துக்கள். சாத்விகா, இந்த குழந்தைகளெல்லாம் அவங்க நல்லாவே சொன்னாங்க. பிரேமாக்காவை பற்றி நல்லாவே சொன்னாங்க. நான் ஒன்றும் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன தெரியும்னா, இவங்க நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் எங்கள் பிரேமாக்கா சொல்கிறாங்க, நான் அந்த ஒத்தியின் போது ஒரு நாள் இருந்துட்டேன். அப்போ தான் பார்த்தேன் ஒரு குரு எப்படி ஒரு சிஷ்யை நடத்துகிறாங்கன்ட்டு. ஒரு சின்ன தப்பை இந்த பாவத்தை இப்படி காட்டணும், எப்படி காட்டணும், இப்படி எடுக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்து வந்ததை நான் பார்த்தேன். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு நாட்டிய மேதை எங்களுடைய பிரேமாக்கா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய மகளையும் பேத்தியும் ஒரு பெரிய வரலாற்று சாதனை. என்ன தவம் செய்தனை பிரேமாக்கா, என்ன தவம் செய்தனை? இல்லை சங்கீதா, என்ன தவம் செய்தனை? உங்கள் அம்மா பாட நீ ஆட. இல்லை பேத்தி சாத்விகா, என்ன தவம் செய்தனை? இப்படிப்பட்ட ஒரு சாதனை. அதெல்லாம் விட என்ன தவம் செய்தோமோ நாங்களாம் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. உண்மையில் உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்லிடுறேன். நாங்கள் இதை பிளான் பண்ணும்போது இவங்க 2 பேர் தான் ஆடணும். ஆடிட்டு உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கணுன்ட்டு போய் பிரேமாக்காவை இவங்க மேடைக்கு அழைச்சிட்டு வரணும். அப்போ தான் இவங்க அந்த நடனம் ஆடணும் அப்படின்னு தான் நாங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் அவங்களே நட்டுவாங்கத்தில் உட்காந்துட்டதுனால அது பண்ண முடியாமல் போச்சு. அதனால் அவங்களும் உங்களுக்காண்டி வேறு வழி இல்லாமல் உங்களோட முதல்ல இறங்கி நீங்கள் சொன்ன மாதிரி தனம் தரும் அபிராமி அந்த அதையை சொல்ல வேண்டியதாக போச்சு. இல்லைனா நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்ததே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காகத்தான். அந்த இத்தகைய ஒரு நடனம் ஒரு தடவை பாரதிய வித்யா பவனில் ஒரு பிரேமக்காவோட ஒரு சிஷ்யை பரதநாட்டியம் அரங்கேற்றேன். என்னை கூப்பிட்ருக்காங்க. ஐயா வந்திருந்தாங்க. அப்போ பத்மா சுப்ரமணியம் வந்திருந்தாங்க. கீழே உட்காந்து பாட்டு மாதிரி முதல் கேள்வி, நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னாங்க. ஏன் நான் தஞ்சாவூர்காரங்க, நான் நினச்சேன் அப்படின்னாங்க. நீங்கள் வந்திருக்கீங்களே, நான் தஞ்சாவூர்காரன், நினச்சேன் எங்கேயோ ஒரு தொடர்பு இருக்குது, அதெல்லாம் வந்திருக்கீங்க. நாங்கள் என்னோடய பேத்தி இப்போ கூட வந்திருக்கா, அஸ்பியா, 4-5 வயசு. அந்த நாட்டிய பெண்மணி பேர் தெரில எனக்கு. அந்த நிலவை காட்டி சோறு ஊட்டணும். உடனே என் பக்கத்தில் இருந்த இந்த குழந்தை நிலவை காட்டி சோறு ஊட்டுறாங்க தாத்தா அப்படின்னா. அதுதான்மா பாவனைன்னு, அதுதான் பரதம். இது எந்த அளவுக்கு தன்னுடைய அந்த குரு எந்த அளவுக்கு அதை சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்தி அதனை திறம்பட வைத்திருக்காங்க. இன்றைக்கி நாட்டியத்திலே உங்களுக்கு தெரியும் எத்தனை தடவை அவங்க எதெல்லாம் கரெக்ட் பண்ணாங்கிறது எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு அவர்கள் இருவருமே நீங்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் அவர்கள் வாழ்த்தியது போல் அம்மா பிரேமக்கா மீண்டும் 100 ஆண்டுகள் வாழ்ந்து எங்களுக்கு இதை போன்ற நிறைய நாட்டிய பெருமைகளெல்லாம் அளிக்க வேண்டும். அவர்களும் சரி, சங்கீதாவும் சரி, சாத்விகாவும் சரி, மேலும் மேலும் வளர்ந்து இந்த நாட்டியத்திற்கு, இந்த ஒரு தமிழ் மண்ணுக்கு, இன்றைய தமிழ் கலாச்சாரத்திற்கு என்றென்றும் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சித்ரா விஸ்வேஸ்வரன் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசுகையில், கல்கட்டாவில் ஸ்ரீமதி டி ராஜலக்ஷ்மி குப்பையா தாத்தாவோட பிரதம சிஷியிட்டேருந்து கற்றுருந்தேன். நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் கிடச்சோன்னு வழுவூர் ராமியா பிள்ளைகிட்ட கற்றுக்கணுன்ட்டு சின்ன வயசுலேயே 8 வயசுலேயே முடிவு பண்ணேன். அப்போ இந்த குமாரி அவர்களோட நாட்டியத்தை பார்த்து எனக்கு வயசானோன்னு, எனக்கு சரியான வயசு வந்தோன்னே இவர்கிட்ட கற்றுக்கணுன்ட்டு முடிவு பண்ணேன். அப்படியே கடவுள் அதை நடத்தி வச்சார். குரு கிருப்பை, கடவுள் கிருப்பை, அருள் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அங்கே அந்த சமயத்தில் பிரிமா அந்த சமயத்தில் பிருந்தாவன் ஸ்ட்ரீட்டில்
வழுவூரார் பரதநாட்டிய கிளாசிக்கல் பரதநாட்டிய ஆர்ட் சென்டர். அங்கே வந்து பிரேமா அப்போ கற்றுண்டு அரங்கேற்றம் பண்ணி ப்ரோக்ராம்லாம் பண்ணியாச்சு. நான் போய் சேரிச்சு அவர்கிட்ட அட்வான்ஸ் ஸ்டடி இன் பரதநாட்டியம் பண்ணுறதுக்கு. அப்போது பிரேமா தினம் கிளாஸ்க்கு வருவேன் பாடுறதுக்கு. ஆமாம், நான் அவளை பிக்கப் பண்ணிட்டு கிளாஸ்க்கு போவேன். அண்ட் அவள் பாட்டு அவ்வளவு என் காதில் ஒழிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, மனசுலேயே. ஏன்னா நாட்டியம் தெரிஞ்சு பாடுவேன். அவள் வந்து பாடச்ச வாத்தியாரப்பா அவளை ட்ரெயின் பண்ணுறத பார்த்துருக்கேன். எங்கே வந்து எந்த அசைவுக்கு என்ன சங்கதி கொடுக்கணும் இப்படி. அப்புறம் என்கிட்ட சொல்லுவார், இந்த பிருகா வச்சு நீ இப்படி தலையாட்டணும். அந்த நாட்டியத்துக்கும் சங்கீதத்துக்கும் இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை அது ஒரு அனுபவமாக்கி காமிச்சார் அவர். அப்பேற்பட்ட ஹி வாஸ் எ விஷனரி இன் ஹிஸ் டைம். அவர் அந்த ஜீனியஸை பார்க்கவே முடியாது. அவர்கிட்ட கற்றுண்டவா நாங்களாம் ரொம்ப 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 ஜன்மாந்தரமாக புண்ணியம் பண்ணாதான் அங்கே வந்து அவர் வழுவூராட்ட கலை பிச்சை வாங்க முடியும். இப்போ எனக்கு அவ்வளவு நெருங்கின சகி பிரேமா. ஆனால் அவளை எனக்கு கேபிகே பிரேமாவாக தான் தெரியும், பிரேமா ஜெகதீஷனா தெரியாது. திரைப்பட நடிகர் சிவகார்த்திகேயன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். நிறைய பேர் யோசிச்சிருக்கலாம், இந்த ஃபங்க்ஷனுக்கு இவனுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு தோணியிருக்கும். வாசுகி ஆண்டி, நான் ஆண்டின்னு கூப்பிட்டுறேன், பட் அவங்களுக்கு ஒரு பையன் மாதிரி நான். அதுதான் எனக்கும் இந்த ஃபங்க்ஷனுக்கும் இருக்கிற அந்த தொடர்பு. இது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிக்கும்னு தெரியல. முதல்ல மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். அவங்களாம் பத்மஸ்ரீ பத்மபூஷன் வாங்கினவங்களாம் இருக்கும்போது என்னை கலைமாமணி சிவகார்த்திகேயன் சொல்லி கூப்பிடுறாரு. அவருக்கு நகைச்சுவை உணர்வு ஜாஸ்தியாக இருக்குது. அமரன் சிவகார், தேங்க்யூ. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்குன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. தேங்க்யூம்மா, தேங்க்யூ. இந்த நிகழ்வுக்கு, இந்த பரதநாட்டியம் இது மாதிரியான விஷயங்கள் எனக்கு அதிகம் தெரியல. ஆனால் இந்த இசைக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நிறையா தொடர்பு இருக்குது. திருவேழிமிழலை சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களுடைய பேரன் நான். என்னுடைய பெரிய தாத்தா அவங்க ஒரு பத்மஸ்ரீ அவார்டு. அதுக்கப்புறம் கோவிந்தராஜன், அதுக்கப்புறம் தட்சிணாமூர்த்தி, அவங்களும் ஒரு பத்மஸ்ரீ. ஸோ அவங்க எல்லாரும் பண்ணது. இப்போ இங்கே பிரேமா ஆண்டி வந்து இன்றைக்கி இந்த பாட்டு சொல்லி அவங்க பாடி, அப்புறம் சித்ராமா பேசும்போதும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு லெகசியை கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு சொல்லி. சங்கீதாக்கா, சாத்விகா எல்லாரும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்பொழுது அவங்க ரெண்டு பேரும் அவங்களுடைய முன்னோர்களுக்கு எப்படி பெருமை சேர்க்குறாங்க இந்த பரதநாட்டியம் இவ்வளோ அழகாக பண்ணின்றது தெரிஞ்சுது. என்னால் எங்கள் முன்னோருக்கு பெருமை சேர்க்க முடிஞ்சது அவங்க பண்ணதை நான் தொடாமல் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பண்ணால் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ஷனோட பண்ணணும். எப்பவுமே ஒரு டான்ஸ் நடனம் அழகாக ஆடணும், பரதநாட்டியம் ஆடணும் அப்படின்னா அழகாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பரதநாட்டியம் ஆடினாலே அந்த பெண் அழகாக தெரிவாங்கன்றது இந்த மேடையில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அதில் இருக்கிற ஒரு தெய்வீகம் இருக்கு இல்லையா, அதை என்னால் என்ஜாய் பண்ண முடிஞ்சது. பட் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், அதுக்கு மன்னிக்கணும். இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது.
நல்ல மனமுண்டா மாமலராள் நோக்குண்டா மேனி நுணங்காது பூண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு மனம் தரும் தெய்வ வடிவம்
கேளு